இந்த பேக்கரி ஐட்டம் எல்லாம் ரெடியா? இதோ என்னடா மச்சான், அவ உள்ள இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லன்னு சொன்னியே சரிதான். ஆனா இப்ப நம்ம எல்லாம் உள்ள போறது கன்ஃபார்ம் போய் போச்சுறான். ஏன்? அங்க பார், அவ வெளியில வந்து ஒரு குரூப்போட சேர்ந்து கும்மாலாஷ். ஏய், எதுக்குடி அவளை வெளியே கூட்டு வந்த? என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்க கூடாதா? நீ மட்டும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சல்ல? அரிசி மூட்டை ரொம்ப முக்கியம் உனக்கு. யாரா பார்த்தாங்கன்னா? யாராவது கேட்டா என் ஃப்ரெண்டோட சிஸ்டர்னு சொல்லிக்கிறேன். ஆமா, இதுக்கே பதறியே. நாளைக்கு நான் என் ஸ்கூல் கூட்டி போறேன். எது ஸ்கூலா? ஒண்ணு. ஏய் அப்பாடா. அப்பா. ஐயோ. கட்சியில சல்பி. அரிசி மூட்டைங்க வாங்க. வரமாட்டேன். வந்தா நீ அடிப்ப. நீ வரலனால அடிப்ப. ஏய். சாரி மச்சான். ஏய், வில்லடே. சாரி ப்ளீஸ். ஆரைய மாத்ர. அண்ணா விட்டுனா. நில்லு. அப்படிங்க பாவல. குடிங்கப்பா. டேய் ரகு விடுடா. அவங்க ஏன் அழுறாங்க? நாலு அலகு தான் குத்திக்குவேன். இன்னைக்கு 8 அலகு குத்திக்கிட்டேன். அப்படி என்னையா வேண்டுதல் உனக்கு? அது ஒன்றும் இல்லை பெரியாத்தா. என் தங்கச்சிக்கு நான் தான் பெரிய உறவுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கல்யாண பேச்செல்லாம் பேசுகிறோம் இல்லை, இப்போதான் ஒரு உண்மை எனக்கு புரியுது. என் தங்கச்சி கல்யாணம் பண்ண பிறகு அவளுக்கு புருஷன்தான் பெரிய உறவு. பிறக்க போகிற குழந்தை அதை விட பெரிய உறவு. நான் தூரத்தில் நின்று தான் அவங்கள பார்க்கணும். பொத்தி வளர்த்த குழந்தைய யாரோ ஒருத்தங்கிட்ட இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறோம். அதை நினைச்சு பார்த்தா கதிரத்த காட்டுக்குள்ள கூட்டு தொலைச்ச குருவி மாதிரி நெஞ்சு கடந்து பதறுது ஆத்தா. அப்படி வர்றவ என்னோட நல்லவனா, என்னோட வசதியானவனா, என்னோட என் தங்கச்சி மேல அதிகம் பாசம் வைக்கிறவனா வரணும். இல்ல அண்ணே, உன்னை விட நல்லவன் சொல்லு, உன்னை விட வசதியானவன் சொல்லு. ஆனா உன்னை விட என் மேல பாசம் வைக்க முடியும்னு மட்டும் சொல்லாதண்ணே. அதே விஷயம் தாண்டா எனக்கும். அதனால்தான் குத்து இன்னும் 4 சலாக்குன்னு சொன்னேன். இறஞ்சி சாமி கிட்ட கேட்கறதே தவிர இந்த அண்ணனுக்கு வேற என்னடா தெரியும் தங்கம்? என்னம்மா ஆச்சு உனக்கு? நான் துளசி எப்படிலாம் கட்டி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எப்பப்பா? எந்த வயசுல? கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்கம்மா. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த தேதியில் நிச்சயம் பண்ணுறதுக்கு எல்லாரும் கோயிலில் ஒன்று கூண்டிங்களோ அதே தேதியில் எனக்கு கல்யாணம் பண்ணுங்க. நீ கோவத்துல ஏதாவது பேசாத. 4-5 ஃப்ராட் ஒரே மைண்ட்ல போட்டு வச்சா எப்படி இருக்கும்? அதான் அவன். அத்தா அவன் நம்ம இல்லையே, கீரை வாங்க போன இடத்துலயே கேஸ் வாங்கிட்டு வந்துருவேன். ஏன் தாத்தா, என் கல்யாணம்லாம் பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா? அவன் ஆத்தாள் அப்படின்னு பேசிய 5 வருஷம் ஆகுது. ஒரே வீட்டில் 2 அடுப்பு, அதை கூட கேட்காம சண்டீர் மாதிரி திரியிறான். இங்கே யாருண்ணா ஒழுங்கு? எல்லாருமே நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு திரியிறாங்க. அந்த ஆள் ஒரிஜினலாக இருக்கான், அவ்வளோதான். நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. நாங்கள் இவ்வளோ சொந்தம் இருக்கோம்ல, நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவோம். நிச்சயம் நின்று போனதே அந்த சொந்தக்காரங்களால் தானே. இந்த ஊரில் எல்லாருமே என்னை சைட் அடிப்பாங்க, ஆனால் ஒருத்தனும் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இவன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வரான். கட்டி கொடுண்ணே, சுமாரானாலும் வாழ்ந்துட்டு போகிறேன். என்னால் முடியாதுன்னு நினச்சிட்டிங்கல்ல? இல்லைண்ணே, என் ப்ளஸ் சொல்கிறதுக்கு நீங்கள் 4 பேர் தான் இருக்கீங்க. என் மைனஸை சொல்கிறதுக்கு இந்த ஊரே இருக்குண்ணே.
நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, இனிமே கல்யாணத்தை பற்றி பேச மாட்டீங்கன்னு. உங்கள் கூடயே நான் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுறேன். எப்போ பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னு பேசி பேசி ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு. கோயில் வாசல் வர வந்து நின்ற நச்சியா எப்போது கல்யாணம் ஆனதே இல்ல. துளசி உங்க குடும்பத்து பொண்ணு தானே மச்சான்? இருக்கட்டும், வாய் உயிர் வேற வேற தானே. உன் பொறப்ப நினைச்சு பாரு, ஊர்ல உன்னை எவன் கட்டிக்குவான்? இந்த ஊரில் எல்லாருமே என்னை சைட் அடிப்பாங்க, ஆனால் ஒருத்தனும் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்துட்டாயா? வர சொல்ல அந்த கிழவனை. வந்திருக்கிறது கிளவு மாதிரி இல்லையா? யாருக்குள்ள போன போட்ட? உன் அப்பே வரல? வந்திருக்கிறது ஏன் அப்ப இல்ல, உனக்கு அப்ப. யாருன்னு பாருங்களேன். இவன் யாருல? ஏன் அண்ணன் கூப்பிடாமையே என் கல்யாணத்துக்கு வந்தவர் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டா என்ன மன்னிச்சிருந்த. எனக்கு என் அண்ணனும் முக்கியம். இவன் ரொம்ப முக்கியமாம்ல. இவன் அடிச்சவங்க அப்பன வர சொல்ல. மச்சான் கூப்பிட்டா கூப்பிட்டு போட்டோமேடா மதனு. அவனையே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அன்னைக்கு இப்படிதான் வித்யா கிட்ட போய் அவங்க அண்ணனை மாப்பிள்ளை கேட்டிருக்க. ஏன்டா இப்படி இருக்க? வேற யார் உனக்கு மாப்பிள்ளை பாப்பா? அன்னைக்கு அத்தை என்ன சொன்னிச்சு, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா அமைச்சு தரணும்னு சொல்லி அழுதுச்சுல. நான் தானே உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும். மதனு, முதல்ல நான் படிக்கணும், வேலைக்கு போகணும். அப்புறம் அத்தை மாதிரி நான் யாரோ ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தாதான் நான் கல்யாணம் பண்ண. எனக்கு ஒன்றும் தெரியாது. மாப்பிள்ளைய நான் தான் பார்ப்பேன். எனக்கும் பிடிச்சிருக்கணும். சரி, இங்க பாரு, எனக்கு பிடிக்கிற மாப்பிள்ளை உனக்கும் பிடிச்சிருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். என்ன? சத்தியமா? சத்தியமா. இல்ல என்ன நினைச்சுன்னா, அன்னைக்கு வண்டி எடுத்து நான் ஸ்பீடா போய். உனக்கு பிடிக்கல?
இந்தா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. புடிடா, கொடுத்துட்டு வாடா. உனக்கு வேணானா எனக்கும் வேணாண்டா. போய் கொடுத்துடு. இந்தா இப்பவே அழிச்சிடுறேன்டா, போதுமா? ஹலோ கருப்பு, நான் அண்ணன் பேசுறேம்மா. தங்கச்சி, கருப்பு. ஹலோ கருப்பு. அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேண்ணே. சரி சரி சரி, போயிட்டு வா. அண்ணே சொல்லுண்ணே. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேண்ணே. மச்சான் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருண்ணே. டாக்டரை பாத்தியா? ம் பார்த்தேண்ணே. அம்மா அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? கருப்பு, அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அண்ணே இங்க ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. நீ அதே நினைச்சிட்டு இருக்காதண்ணே. நீ நிம்மதியா இருண்ணே. நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. வச்சுட்டுமா அண்ணே?